அடுத்தது செகண்ட் லெசன் ஸ்மால் கிரியேச்சர்ஸ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இன்செக்ட்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. Look and say bumblebee, snail, ladybird, butterfly, mosquito, grasshopper, housefly, spider, dragonfly, golden beetle, caterpillar, firefly, beetle, rainbug. Incy wincy spider. Incy wincy spider climbed up the water spout. Down came the rain and washed poor Incy out. Out came the sunshine and dried up all the rain. And Incy wincy spider climbed up the spout again. The insects at the pond. இங்கே வந்து நிறைய இன்செக்ட்ஸ் இருக்குது. அழகான குளம் ஒன்று பார்க்கில் இருக்குது. அங்கே பூ செடி எல்லாமே இருக்குது. அங்கே வந்து அதை சுற்றி அந்த பாண்டை சுற்றி நிறைய இன்செக்ட் இருக்குது. டெய்லி அதுங்க வந்து மீட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இந்த ட்ராகன் ஃப்ளை வந்து தும்பி. ஹலோ பட்டர்ஃப்ளை, ஐ see you every day. What do you do here every morning? Hello dragonfly, I collect nectar from flowers every morning. Dragonfly na தும்பி. இந்த தும்பி என்ன பண்ணுது, பறந்து போகும்போது எறும்பை பார்க்குது. எறும்பை பார்த்து நீ என்னத்தை கேரி பண்ணுற அப்படின்னு கேட்கக்குள்ள நான் வந்து ஃபுட்டு கேரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது லேடி பேர்ட் கிட்ட போயிட்டு என்ன நீ ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே I look for the tiny insect that eat the plants. They are my food. இலையில் செடியில் இருக்கிற ரொம்ப சின்ன இன்செக்ட்ஸை தான் வந்து நான் சாப்பிடுவேன், அதை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது வந்து பம்பிள் பீ. Why do you buzz around busily? I collect nectar on sunny days. I go a long way and visit many flowers. நிறைய பூக்களில் போயிட்டு அந்த ஹனியை கலெக்ட் பண்ணுது. அடுத்தது பீட்டில் வந்து பீட்டிலை பார்த்து கேட்குது. ஐ வாக் அரவுண்ட் த பாண்ட். ஐ ஃபவுண்ட் மை ஃபுட் ஆன் த கிரவுண்டு. கிரவுண்டில் தான் என்னோடய ஃபுட் வந்து இருக்கும், பாண்ட் ஃபுல்லாக நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி பீட்டில் சொல்லுது. கேமலியானை பார்க்குது. கேமலியானை பார்த்த உடனே எவ்வளோ வேகமாக பறந்து போக முடியுமோ அவ்வளோ வேகம் பறக்குது. ஏன்னா கேமலியான் வந்து இன்செக்ட்ஸை சாப்பிடும். அதனால் take the correct picture and fill in the blanks. The insect in the story lived near a pond. இந்த கதையில் நம்ம எல்லா இன்செக்டும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், பாண்டை சுற்றி இருக்குது. கேமலியான் eat insect. கேமலியான் வந்து இன்செக்டை சாப்பிடும். Match the words to pictures. Possess, fierce, colorful, beautiful. Listen and write. Red and black, insects, food, park. Where is the pond? The pond is in the park. What does the ant carry? Ant வந்து food carry பண்ணிட்டு போகும். What colors is the ladybird? The ladybird is red and black. What does the chameleon eat? Chameleon வந்து insects eat பண்ணும். What comes next? இது வந்து இதோட சைக்கிள்னா பட்டர்ஃப்ளையோட சைக்கிள். Let us practice. Caterpillar, ant, butterfly, snail, grasshopper. Write the names of the insects. Butterfly, grasshopper, caterpillar. Let us do word wall. Where, hello, hot, from, those, today, around, your, fast, little, together. Listen to the sound and repeat. AR as in car, jar. AST as in blast, fast. Listen and repeat. Car, jar, for, tar, star. Mark, park, bark, dark, shark.
art, on, form, march, spark. Blast, fast, past, last, vast. Read aloud. The car is fast. We have fun in the park. The ants march. The star is far. The dog barks at me. The shark eats the fish. Word wall. Jar, far, tar, bar. Star, mark, park, card. Art, spark, form, part. Past, blast, fast, last. Circle the correct letter. Cluster. Car. Blast. Fast. Jar. Write the missing letters. STAR, star. PARK, park. BLAST, blast. FAST, fast. Could you give me a book? Here it is. Could you give me a pen? அடுத்தவங்கள்ட்ட கொஷின் கேட்கும்போது ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கும்போது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும், சின்ன சின்ன சென்டென்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அரேஞ்ச் த வேர்ட்ஸ் டு மேக் சென்டென்சஸ். சே தெம் டு யுவர் ஃப்ரெண்ட். மீ, குட், த, டாய்ஸ், கிவ், வியூ. இது மாற்றி மாற்றி இருக்குது வேர்ட்ஸ். இதை அரேஞ்ச் பண்ணோம்னா could you give me the toys? Could you give me a bag? The caterpillar is in the shoe. இந்தனா உள்ள இருக்கு, ஷூக்கு உள்ள இருக்கு. இது on the shoe. ஆன்னா மேலே, அண்டர்னா அடியில், நியர்னா பக்கத்தில் அருகில் இருக்கிறது. The words in, on, under and near help us know where the caterpillar is. Tick the correct word. இது ஷூக்கு பக்கத்தில் இருக்குது. The cockroach is near. The ladybird is in, உள்ள இருக்கு. இது under. The ant is under. The butterfly is on, மேலே. Choose the word. Choose and write. In, under, near, on. The fish is in the bowl. உள்ள இருக்கு, பவுலுக்கு உள்ள இருக்கு. இது on the leaf. The ladybird is on the leaf. மேலே, onனா மேலே. A dragonfly is on the car. இதெல்லாம் இதுக்கு மேலே ஒரு dragonfly வரையணும். A bug is near the sofa. சோஃபாவுக்கு பக்கத்தில் பக் வரையணும். The spider is under the chair. Under the chair கடியில் ஒரு சிலந்தி வரையணும். A bee is in the bottle. பாட்டிலுக்குள்ளே பீ இருக்கிற மாதிரி இங்கே வரையணும். இங்கே 4 இடத்துலையுமே வரையணும். Look at the word and circle the correct picture. ஆன்னா எது? ஆன்னா மேலே. எது மேலே இருக்குது? இந்த பாக்ஸுக்கு மேலே தான் ஆப்பிள் இருக்குது, அதை ரவுண்ட் பண்ணணும். இன்னா உள்ள, ஆப்பிளுக்கு உள்ள இருக்குது. நியர்னா பக்கத்தில், பக்கத்தில் இதான் இருக்குது. இது அண்டர், அடி. Let us read the ant and the dove. இது என்னன்னா, இந்த எறும்பு ஆற்றுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. அப்போ வேகமாக காற்றடிக்குது. காற்றடிச்ச உடனே இந்த தண்ணிக்குள்ளே காற்றுனால அந்த எறும்பு விழுந்துடுது. அப்போது இந்த புறா அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்த மரத்தில் உட்காந்துருக்கு. அப்போ இந்த ஆண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. கத்துன உடனே இந்த புறா சரி இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலையை பறித்து தண்ணிக்குள்ளே போடுது. அந்த இலை என்ன பண்ணுதுன்னா, அந்த எறும்புக்கு பக்கத்தில் போய் விழுந்த உடனே அந்த எறும்பு அந்த இலைக்கு மேலே ஏறி அப்படியே அந்த இலை நகர்ந்து கரைக்கு சேர்ந்துடுது. இன்னொரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு வேட்டைக்காரன் அந்த புறாவுக்கு அம்பில் குறி வச்சிட்டு இருந்ததை அந்த எறும்பு பார்த்துச்சு. அந்த புறாவை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த வேட்டைக்காரன் காலில் எறும்பு கடிச்சிருச்சு. கடித்த உடனே ஆணு கத்திக்கிட்டே அவன் அந்த வில்லையும் அம்பையும் கீழே போட்டுடுறான். புறா தேங்க்ஸ் சொல்லிட்டு பறந்து போயிடுது. சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். இவங்க ஹண்டர். இது டவ். ட்ரீ, ஹார்ட், லீஃப். த wind blew hard. The dove was on the tree. The leaf fell near the ant.